1970s உலக நாடுகள் எல்லாமே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன் உலக நாடுகள்லாம் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க? யூனியன் கார்பைட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம், இது பெஸ்டிசைட் தயாரிக்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துல இருந்து மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற ஒரு விஷவாயு வெளியில வந்து பல ஆயிரம் மக்கள் இதனால உயிரிழந்தாங்க. இதுதான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் மேஜர் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே இதுதான் மோசமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பப்ளிக் ஹியரிங்ல 20 டேஸா மாத்துறதும் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கதும் மிகப்பெரிய டிராபேக்கா EIA 2020ல பார்க்கப்படுது. ஆனா இப்ப வந்திருக்க EIA 2020ல மக்கள் இதுல இருந்து எந்த விதமான தங்களுடைய கம்ப்ளைண்ட்டையும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஏஜென்சியும் அந்த நிறுவனமும் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறுவனம் ஏன் வந்து தன்னை பற்றி தானே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. டுடே we gonna discuss about EIA 2020. Hello everyone, welcome to Brother Mentor IAS. Today we gonna discuss about EIA 2020. 1970s உலக நாடுகள் எல்லாமே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன் உலக நாடுகள்லாம் இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க? அதாவது உலகம் வெப்பமயமாயிட்டே இருந்தது. அப்படி வெப்பமயம் ஆகிறதுனால பனிக்கட்டிகளும் பனிப்பாறைகளும் உருக ஆரம்பிக்கும். அப்படி அது உருகும் பட்சத்துல கடல் நீருடைய மட்டம் அதிகரிக்கும். கடல் நீர் மட்டம் அதிகரிச்சால் தீவு நாடுகள் எல்லாம் தண்ணீர்ல மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதனால உலக நாடுகள் எல்லாம் பல புரோட்டோகால்ஸ் கொண்டு வந்தாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கியோட்டோ புரோட்டோகால், மான்ட்ரியல் புரோட்டோகால் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுல இந்தியாவும் பல புரோட்டோகால்ஸுக்கு சைன் பண்ணிருக்கோம். 1984ல போபால் கேஸ் ட்ராஜடி நடக்குது. அதாவது யூனியன் கார்பைட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம், இது பெஸ்டிசைட் தயாரிக்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துல இருந்து மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற ஒரு விஷவாயு வெளியில வந்து பல ஆயிரம் மக்கள் இதனால உயிரிழந்தாங்க. இதுதான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் மேஜர் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே இதுதான் மோசமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அப்புறம் தான் இந்தியன் கவர்மெண்ட் 1986ல என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இதன் மூலமா தான் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 1994ல முதல் தடவையா கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துறாங்க. 1994ல இருந்து 2006 வரைக்கும் இந்த EIA சரியா செயல்பட்டு வந்தது. 2006ல சில அமெண்ட்மெண்ட்ஸோட திரும்பி இம்ப்ளிமெண்ட் ஆனது. இப்ப இருக்க EIA 2020 2006ல கொண்டு வந்ததுல சில சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த EIA அப்படின்னா என்ன? இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிறுவனம் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே அதை எடுத்துட்டு வந்து கட்டிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க, ஒரு பப்ளிக் ஹியரிங் இருக்கும், ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு போகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு இடத்துக்கு வரதுனால அங்க என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும், அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதகங்கள் இருக்கு, சாதகங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இதுல முக்கியமா பப்ளிக் ஹியரிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வேடந்தாங்கல்ல வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தெர்மல் பவர் பிளான்ட்னால அந்த பறவைகளுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு வந்து தங்களோட உடல்நிலையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அப்ப அந்த நிறுவனம் அங்க வரக்கூடாது அப்படின்னு இந்த EIAல சொல்லணும். சோ இதுதான் அந்த EIA முக்கியத்துவம். EIA 2020ல கீ அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பப்ளிக் ஹியரிங். பப்ளிக் ஹியரிங் மக்களுடைய கருத்தை வந்து கவர்மெண்ட் கேட்பாங்க. அப்படி கேட்கறத வந்து 30 நாள்ல இருந்து 20 நாளா கம்மி பண்ணிருக்காங்க. 30க்கும் 20க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? 10 நாள் தானே இருக்கு அப்படின்னா அது அப்படி இல்ல. இப்போ ஒரு பகுதியில ஒரு பெரும் நிறுவனம் வருது அப்படின்னா அந்த நிறுவனம் கட்டுறதுக்கு குறைந்தது 5 வருடங்கள் ஆகும். அப்படி 5 வருஷம் ஆகிற ஒரு நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நிறுவனம் எதுக்காக பயன்படுத்தப்படுது, அதனால நமக்கு என்ன தீங்கு விளைவிக்க போகுது, இல்ல நல்லதா கெட்டதா, இதனால நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகுமே அப்படிலாம் அனலைஸ் பண்றதுக்கு 20 நாள் அப்படின்றது போதாத ஒரு நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் எடுத்தவனே யாரும் கூகுள் பண்ணி படிக்க போறது இல்ல.
ஒரு என்ஜிஓவோ இல்ல வேற பல மக்கள் ஆர்வம் இருக்கிறவங்களோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மக்கள் தங்களுடைய கருத்தை திரும்ப சொல்றதுக்கு இந்த 20 நாள் அப்படின்றது ரொம்பவே கம்மியான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மக்களுடைய கருத்தை சில விஷயங்களுக்கு கேட்கவே முடியாது. அது என்ன அப்படின்னா, கேட்டகரி A, கேட்டகரி B அப்படின்னு இந்த பப்ளிக் ஹியரிங்ல 2 வச்சிருக்காங்க. இந்த கேட்டகரி B ல வந்து B1, B2 அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல வர B1ல வந்து எக்ஸம்ஷன் நிறைய இருக்கு. அதாவது இப்ப ஹைவே ப்ராஜெக்ட்ஸ், வாட்டர் இன்லேண்ட் வாட்டர்வே ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் which is not exceeding 25 megawatts, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு நீங்க பாருங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே மக்களுடைய கருத்தை நம்ம கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ பாதிக்கப்படுற மக்கள் பாதகமோ அது சாதகமோ அது எதுவா இருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து தான் வரணும். அந்த பப்ளிக் ஹியரிங்ல 20 டேஸா மாத்துறதும் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கதும் மிகப்பெரிய டிராபேக்கா EIA 2020ல பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் post-facto clearance பயங்கர கான்ட்ரோவர்சியில இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தை கட்ட ஆரம்பிச்சிடலாம், கட்ட ஆரம்பிச்ச பிறகு அப்ரூவலுக்காக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எல்லாத்தையும் வயலேட் பண்ணிட்டு அந்த நிறுவனம் ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி எந்த விதமான விஷயங்கள்ல ஈடுபட்டாலும் கூட அவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? பல ஆயிரம் கோடி போட்டு ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு கொடுத்திருப்பாங்க. எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஆப்வியஸா கவர்மெண்ட் நீங்க ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ் நிறுவனம் ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு தர அப்ரூவல்னால இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா 2020ல மே மந்த் விசாகப்பட்டினம்ல வந்து ஒரு நிறுவனத்தால 20 பேர் கிட்டத்தட்ட அங்கிருந்து விஷவாயு கசிஞ்சு 20 பேர் கிட்டத்தட்ட இறந்து போனாங்க. அந்த நிறுவனம் LG பாலிமர்ஸ் அப்படின்ற நிறுவனம். அந்த நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸுக்காக வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தில இருந்து வாயு கசிஞ்சு இத்தனை மக்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டருக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இருக்க முக்கியமான அமெண்ட்மெண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மானிட்டரிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். அதாவது இப்ப ஒரு நிறுவனம் ஒரு பர்டிகுலர் இடத்தை மாசு அடைய செய்து அங்க இருக்க மக்களுக்கு அது தொந்தரவா இருக்கு அப்படின்னா அதை பத்தி யாரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்? ஆப்வியஸா மக்கள் தானே ரைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஏஜென்சி ரைஸ் பண்ணலாம் அவங்கள பத்தின கம்ப்ளைண்ட், அண்ட் மக்களும் அவங்கள பத்தின கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்ப வந்திருக்க EIA 2020ல மக்கள் இதுல இருந்து எந்த விதமான தங்களுடைய கம்ப்ளைண்டையும் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஏஜென்சி மட்டும்தான், கவர்மெண்ட் ஏஜென்சியும் அந்த நிறுவனமும் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நிறுவனம் ஏன் வந்து தன்னை பற்றி தானே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சோ மக்கள் இதுல இருந்து முழுமையா தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் கீ அமெண்ட்மெண்ட்ஸ் இன் EIA 2020. அது மட்டும் இல்லாம நீங்க டிராஃப்ட் EIA 2020 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்ல இருந்து எடுத்து முழுமையா வாசிக்கணும். இந்தியால பல போராட்டங்கள் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிப்கோ மூவ்மெண்ட். இது 1973ல உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு. இத சுந்தர்லால் அப்படின்றவர் தான் லீட் பண்ணாரு. இதுல என்ன பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாரும் மரங்களை சுத்தி நின்று மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதுல முக்கியமான விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கணும் சிப்கோ மூவ்மெண்ட்ல இருந்து அப்படின்னா, எக்காலஜி இஸ் பெர்மனன்ட் எக்கானமி அப்படின்னு சொன்னது சிப்கோ மூவ்மெண்ட் தான். சிப்கோ மூவ்மெண்ட்டினுடைய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி ஷுட் கோ டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸும் வேணும் நமக்கு, அதே சமயத்துல என்விரான்மெண்ட்டும் டிகிரேட் ஆயிடக்கூடாது. இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா கரெக்டான பாலிசிஸ் இருக்கணும். சோ இந்தியா வந்து நிறைய கன்வென்ஷன்ஸ் உலக அளவுல சைன் பண்ணிருக்கோம். அது என்னென்ன கன்வென்ஷன்ஸ், அதுல எது எது இந்தியா இருக்கு எது எது இல்ல அப்படின்னு நீங்க பார்க்கணும். நான் சில முக்கியமான கன்வென்ஷன் சொல்றேன். மினமாட்டா கன்வென்ஷன், UN கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பேசல் கன்வென்ஷன், ரோட்டர்டாம் கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், மான்ட்ரியல் புரோட்டோகால், கியோட்டோ புரோட்டோகால், ரியோ எர்த் சமிட், வியன்னா கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் எப்ப வந்தது, எதுக்காக வந்தது, எந்த இயர்ன்றத குறிப்பா பார்த்துக்கோங்க. அதனுடைய முக்கியமான என்னென்ன விஷயத்துக்காக வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சர்வீஸ் வாங்கிட்டு தான் நினைச்சுக்கோங்க.
இந்த EIA 2020 பாலிசிஸ இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம், என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம இதுல என்னென்னமான பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்ல எந்தெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. We'll see you in the next video. Thank you.